Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலிகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1, அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கூடிய இங்கிலீஷ் பேப்பரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதாவது எல்லா பேருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இல்லை தமிழ் எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த எக்ஸாம் டைமில் தான் என்னச்சு பார்த்தா படிக்க ஆரம்பிப்பீங்க. அதை தயவு செய்து நினச்சி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது அதில் நிறையா நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்து விடுறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேருமே நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா தமிழ் எக்ஸாம் தானே இங்கிலீஷ் எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 12th இருந்த மாதிரி இருந்துகிட்ருப்போம். ஏன்னா 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எக்ஸாமு இங்கிலீஷ் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணால் கூட போதுமானது. அந்த மார்க் வந்து நமக்கு வந்து எந்த கட் ஆஃப்லேயும் வரப்போகிறது கிடையாது, எதுக்குமே யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் வெயிட்டேஜ் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு வந்து பர்சன்டேஜில் நமக்கு வந்து இன்க்ளூட் ஆக போகுது. அதனால் தயவுசெய்து தமிழ் தானே இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாதீங்க, சரியா? அதனால தான் இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இப்போயே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இதெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன சொல்லுங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் காலேஜஸில் இன்டர்னல் எக்ஸாம் வைப்பாங்க, சைக்கிள் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது சூப்பராக என்ன சொல்லும்போது யூஸ் ஆகும். ஏன்னா அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, ரைட் ஏ செட் ஆஃப் 8 இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபாலோடு மெயின்டைன் லேப்டாப்ஸ் இன் குட் கண்டிஷன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஹெட்டிங்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் தான் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு ஹெட்டிங் கொடுப்பாங்க. அதுக்காக தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, ரைட் 8 இன்ஸ்ட்ரக்ஷன் டு மினிமைஸ் டு யூஸ் ஆஃப் பெட்ரோல். இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து கொடுத்துருவாங்க. அந்த டாப்பிக்கு நீங்கள் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எழுதணும். அப்போ கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.